So hi guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to another new video. So நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தார்வாட்ல இருக்கக்கூடிய டாடா கமர்ஷியலோட பிளான்ட்ல தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். நம்ம செல்லமா சின்ன யானை அப்படின்னு அழைக்கக்கூடிய அதோட பிறப்பிடத்துல தான் இருந்துட்டு இருக்கோம். அதாவது டாடா ஏஎஸோட மேனுஃபேக்சரிங் யூனிட் அசம்பிள் யூனிட்ல தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஸோ நமக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா அந்த டாடா ஏஎஸ் வந்து அசம்பிள் பண்றது எல்லாத்தையும் நீங்க பாக்குறீங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம அப்படியே ஒன் பை ஒன் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க. தார்வாடு பிளான்ட்டை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து பதிவு பண்ணியிருக்கோம். அதை பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் இன்னும் டீட்டெயிலாக தார்வாடு பிளான்ட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கவும் முடியும். இந்த வீடியோவில் டாடா ஏஸ் மேனுஃபேக்சரிங் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். தார்வாடு பிளான்ட்டில் 11% பெண்கள் வந்து வேலை பார்க்குறாங்க. இந்த டாடா ஏஸ் அசம்பிள் யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 50% வந்து பெண்கள் வந்து வேலை பார்க்குறாங்க. இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு முதல் உரிமை வந்து கொடுத்துட்டும் இருக்காங்க. இப்போ நம்ம எடுத்து நின்றுக்கிட்டு இருக்க இடம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஒரு சின்ன ஒரு ட்ரைனிங் செக்ஷனுக்கான ஒரு இடம் தான். இப்போ ஃப்ரெஷர்ஸாக உள்ளே வராங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு அந்த டூல்ஸை வந்து எப்படி பிடிக்கணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான். மெயினாக நீங்கள் வந்து இந்த டூல்ஸை வந்து கீழே விட்டிங்கனாலே அது வந்து எதாவது டேமேஜை உண்டாக்கிடும். ஏன்னா மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் வந்து எந்த ஒரு எரருமே நடக்கக்கூடாது. நீங்கள் டூல்ஸை வந்து கீழே விட்டாலே அது வந்து ஏதோ ஒரு சம் டேமேஜை வந்து உருவாக்கிடும் வெஹிக்கிள்ஸில். அப்படிங்கிறனால அந்த டூல்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி பிடிக்கணும், அது மாதிரி கையை வந்து எப்படி யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து பழகணும் அப்படின்றதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து ட்ரைனிங்காக வந்து கொடுக்குறாங்க. ஸோ புதுசாக காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெஷராக உள்ளே வரவங்களுக்கு இங்கே ப்ராக்டிக்கலாகவும் சரி தியரிட்டிக்கலாகவும் சரி ட்ரைனிங்ஸ் ஒரு 2-3 மாதங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த ட்ரைனிங் செக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் தான் அசம்பிள் யூனிட்டாக இருந்தாலும் சரி இல்லை மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக இருந்தாலும் சரி அதில் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதிகம் பேசியாச்சு, நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். ஸோ டாடா ஏஸோட அசம்பிள் யூனிட். ஸோ அசம்பிள் யூனிட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு வெல்டிங் ஷாப் இருக்குது, அதுமாதிரி பெயிண்டிங் ஷாப் இருக்குது. ஸோ இதை முடிச்சுட்டு வெஹிக்கிளோட சேஸ் வந்து இந்த அசம்பிள் யூனிட்டுக்குள்ளே வரும். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியது தான் அந்த வெல்டிங் அதுக்கப்புறம் பெயிண்டிங் ஒர்க்ஸ்லாம் முடித்த சேசஸ். இந்த சேசஸில் அசம்பிள் யூனிட்ஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய சேசஸை கன்வேயர் பெல்ட்டில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய ப்ராசஸே பார்த்தீங்க அப்படின்னா ஒயரிங் ப்ராசஸ் தான். வெஹிக்கிளுக்கு தேவையான ஒயரிங்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க சேசஸ்க்கு உள்ளே. அதுக்கப்புறம் தான் இந்த மித்த ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அண்டர் பாடி அண்ட் அப்பர் பாடி அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரித்து தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து கேபின்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அண்டர் பாடிக்குள்ளே அதாவது இன்ஜின் மெக்கானிக்கல் ஒர்க்ஸு ஸோ இன்ஜின் மித்த ஒர்க்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் பாடி லைனில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்பர் பாடி செக்ஷனில் வெஹிக்கிளுக்கு தேவையான சீட்டு, டேஷ்போர்ட், ஸ்டியரிங் போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே கேபின்குள்ளே ஃபிட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அப்பர் பாடியில் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இப்போ நீங்கள் வந்து சீட் ஃபிட் பண்ணுறதையும் சீட் பெல்ட் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதையும் பார்க்குறீங்க. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேரிங்காக இருக்கட்டும், டேஷ்போர்டாக இருக்கட்டும், இந்த விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து டாடா ஏஎஸோட கிளாஸ் வந்து ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக கிளாஸில் பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் ரப்பர் பீடிங் வரும்ல, ஸோ அந்த ரப்பர் பீடிங் வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரோபாட்டிக் ஆர்ம் வந்து இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த கிளாஸோட ஏரியாவில் வந்து இந்த கம் இருக்கும்ல க்ளோ, ஸோ அதை ஒட்டுறதுக்கான இது ஃபுல்லாமே அந்த ரோபாட்டிக்கில் தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும், நிறையா படங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போமே, நிறைய ரோபோட்ஸ் தானே வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுது. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேன் பவரோட தானே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்பீங்க. ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க, இங்கே நடக்கக்கூடியது அசம்பிள் யூனிட்ஸு. இந்த வெல்டிங் ஷாப்பு, பெயிண்ட் ஷாப்பு இதில் தான் வந்து ரோபோட்ஸை வந்து பயன்படுத்துவாங்க. அசம்பிள் யூனிட்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து கைகளால் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடியதான். ஸோ அதனால் ஹியூமன்ஸ் தான் வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும், இந்த அசம்பிள் யூனிட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே பெயிண்ட் ஷாப், வெல்ட் ஷாப்லாம் போனீங்க அப்படின்ற பட்சத்தில் அங்கே ரோபோட்ஸை வச்சு ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து அந்த ரோபோட்டிக் ஆர்ம் வந்து அந்த கம் வந்து ஒட்டினதுக்கப்புறம் அந்த கிளாஸை வந்து உங்களுக்கு வெஹிக்கிளில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறத ப்ராசஸ் தான் வந்து பார்க்குறீங்க. ஸோ விண்ட்ஷீல்டில் வந்து ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட ஆகிடக்கூடாது. ஸோ ரொம்பவே பாதுகாப்பாக அதை எடுத்து கொண்டு போய் உங்களுக்கு வெஹிக்கிளோட சேஸில் வந்து ஃபிட் பண்ணுறாங்க அந்த விண்ட்ஷீல்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கு அடுத்ததாக வந்து உங்களுக்கு வைப்பர்லேருந்து உள்ளே இருக்கக்கூடிய மிரர்ஸ் உட்பட பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்த ப்ராசஸில் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அவர் வந்து உள்ள ஐஆர்விஎம் ஃபிக்ஸ் பண்ணுறதை பார்க்குறீங்க. ஸோ ஒரு ஐஆர்விஎம் எடுத்துகிட்டு போய் குயிக்காக வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு கன்வேயர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெஹிக்கிள் வந்து கன்வேயர் பெல்ட்டில் மூவ் ஆகிறதுக்கு வந்து அதிகபட்சமே அவங்களுக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் தான் அந்த டைம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க ஃபிக்ஸ் பண்ணி முடிக்க வேண்டியது இருக்கும். இந்த இடம் ஆக்சுவலாக நீங்கள் டேஷ்போர்ட்லாம் வந்து கம்ப்ளீட் ஆனதை வந்து பார்த்துட்ருக்கீங்க. டேஷ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருக்கட்டும், கியர் லீவர்ஸாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணது தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதோட கண்ட்ரோல் ஸ்பீடாமீட்டராக இருக்கட்டும், ஹெட்லைட்ஸ், வைப்பர்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகுதா அப்படின்றத வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹெட்லைட்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத இங்கே வந்து செக் பண்ணுறாங்க.
கேபின்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தாச்சு, அதோட இன்டீரியர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ வந்து அண்டர் பாடி, ஸோ இன்ஜின்ஸு சஸ்பென்ஷன்லாம் வந்து எப்படி அசம்பிள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்க ஆரம்பிச்சோம். ஏன்னா இப்போ நம்ம அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு கிரவுண்ட் லெவல்லே மூவ் ஆகிட்டு வந்தது பார்த்துருப்பீங்க. பட் இப்போ வந்து உங்களுக்கு வந்து மேலே ஏற்றிட்டாங்க. ஸோ இனிமே வந்து அண்டர் பாடி, ஸோ பாடிக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அசம்பிள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்ஜினாக இருக்கட்டும், சஸ்பென்ஷனாக இருக்கட்டும், டிரைவ் ஷாஃப்டாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அசம்பிள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இன்ஜினை வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ இன்ஜின் வந்து ப்ராப்பராக அந்த ஒயரிங்லாம் வந்து அசம்பிள் ஆகிருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுறாங்க. அடுத்து இந்த இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வெஹிக்கிளில் வந்து அசம்பிள் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் இந்த சைடு நடந்துட்டு இருக்கு, வெஹிக்கிள் அசம்பிள் பண்ணுறது எல்லாமே. நம்ம அப்படியே பக்கத்தில் போய் வெஹிக்கிள் எப்படி அசம்பிள் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து இன்ஜின் வந்து அசம்பிள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெஹிக்கிளுக்கு கீழே வந்து இன்ஜின் வந்து அசம்பிள் பண்ணுறதை நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ரொம்பவே குயிக்காக வந்து வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு வெஹிக்கிள் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெஹிக்கிள் வந்து கம்ப்ளீட்டாக அசம்பிள் ஆகி வந்து வெளியில் போயிடுது. ஸோ வாங்க நம்ம மித்த விஷயங்கள் அப்படியே பார்ப்போம். சஸ்பென்ஷன் மாற்றுறதா இருக்கட்டும், வீல்ஸ் மாற்றுறதா இருக்கட்டும், அண்ட் பிடிஐ செக் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம அடுத்து 1 by 1 பார்க்க ஆரம்பிப்போம். சேஸ் அடுத்தடுத்த செக்ஷனுக்குள்ளே நகர்றதுக்குள்ளேயே அதுக்கான ஸ்பேர்ஸ் எல்லாத்தையுமே இன்னொரு குழு வந்து அந்த செக்ஷனுக்கு கொண்டு வந்து வச்சிடுறாங்க. ஸோ சேஸ் அடுத்த செக்ஷன் நகர்ந்த உடனே இந்த ஃபிட் பண்ணுற ப்ராசஸை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்வேயர் பெல்ட்டில் ரியர் ஆக்சில்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. அதேமாதிரி இங்கே வந்து ஃபியூல் டேங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டும் இருக்காங்க. ஸோ ஃபியூல் டேங்க்கு, ரியர் ஆக்சில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் இன்ஜின்லேருந்து வரக்கூடிய டிரைவ் ஷாஃப்டாக இருக்கும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பைக்கோட ஃப்ரண்ட் ஆக்சில்ஸ் வந்து கன்வேயரில் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம அங்கே வந்து நம்ம ரியர் ஆக்சில்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதை பார்த்தோம். இங்கே ஆக்சுவலாக வந்து ஃப்ரண்ட் ஆக்சில்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் ஆக்சில்ஸ்க்கான ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறத வந்து நீங்கள் பின்னாடி வந்து பார்க்கலாம். வெஹிக்கிளுக்கான சஸ்பென்ஷன் ஆக்சில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வீல்ஸ், பிரேக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து வெஹிக்கிள்ஸில் வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ வீல்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா அலைன்மெண்ட் செக்ஷன்ஸ்குள்ளே நுழைஞ்சிரும். ஸோ வீல் அலைன்மெண்ட் அங்கே வந்து செக் பண்ணுவாங்க. வீல் பேலன்சிங், வீல் அலைன்மெண்ட் எல்லாமே அங்கே கம்ப்ளீட்டாக செக் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 95% ஒர்க்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த பாடி பேனல்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அடுத்து வெஹிக்கிள் வந்து டெஸ்ட் ட்ரைவுக்காக போக ஆரம்பிச்சிடும். ஸோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிடிஐ செக் பண்ணிட்டு வெஹிக்கிள் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இங்கே ஒரு பிடிஐ செக் வந்து கடைசியாக வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. வந்து உங்களுக்கு ரோல் அண்ட் பிரேக்கிங் டெஸ்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெஹிக்கிள் கம்ப்ளீட்டாக வீல்ஸ் கரெக்டாக ரொட்டேட் ஆகுதா அப்படிங்கிறதா இருக்கட்டும், அதேமாதிரி பிரேக்ஸாக இருக்கட்டும். ஸோ இதை வந்து பின்னாடி வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ இங்கே மிஷினில் ஒரு ட்ரிப்பு பிரேக் எல்லாத்தையும் செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ் ட்ராக்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அப்ளை பண்ணி ஒரு மேனுவலாக ஒரு செக்கிங்கும் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக வந்து வெஹிக்கிளில் வந்து ஃபியூல் வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ 100% வெஹிக்கிள்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பாடி பேனல்ஸ் மட்டும்தான் வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஃபியூல் வந்து ஃபில் பண்ணுறாங்க. கூலண்ட் ஆயிலாக இருக்கட்டும், அதுமாதிரி கியர் பாக்ஸ் ஆயிலாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே தான் வந்து வீல் அலைன்மெண்ட் வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ வீல் அலைன்மெண்ட், சஸ்பென்ஷன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத இந்த இடத்துல தான் வந்து செக் பண்ணுவாங்க. கம்ப்ளீட்லி ஒரு செக் வந்து நடக்குது பாருங்கள். உங்களுக்கு ஹெட்லைட்ஸ்லேருந்து எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகுதா, ஹெட்லைட்ஸ் ஃபங்க்ஷன் ஆகுதா, ஸ்பீடாமீட்டராக இருக்கட்டும், அது கியர் சம்மந்தமானதாக இருக்கட்டும், வீல் அலைன்மெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிடுறாங்க. ஸோ வெஹிக்கிள் அசம்பிளிங் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிரைவ் தான். ஸோ ஒன்ஸ் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் ஓட்டி பார்த்துட்டு அண்ட் பிடிஐ செக் பண்ணுறதுக்கு வெஹிக்கிள் மூவ் ஆகிடும். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியது வெஹிக்கிள் 100% கம்ப்ளீட்டான ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவுக்கு டிரைவர்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அங்கே ஒரு டெஸ்ட் ட்ரைவ் ட்ராக்கில் கம்ப்ளீட்டாக அந்த வெஹிக்கிளை செக் பண்ணிடுவாங்க. வாங்க நம்மளும் போய் டெஸ்ட் ட்ரைவ் ட்ராக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து டாடா ஏஸ் வந்து அவங்களோட டெஸ்டிங் ட்ராக்கில் வந்து வெஹிக்கிள் வந்து ஓட்ட போகிறாங்க. ஸோ அந்த டெஸ்டிங் ட்ராக் எப்படி இருக்குது, அதை எப்படி டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6-6:30 மணி பக்கம் ஆகிடுச்சு நாங்கள் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கனால. ஸோ எங்களுக்காக ஒரு சில வெஹிக்கிள்ஸை வந்து டெஸ்ட் ட்ரைவ் ட்ராக்கில் வந்து ஓட்டியும் காமிச்சாங்க. பட் கம்ப்ளீட்டாக இந்த ட்ராக்கை வந்து எங்களால் எக்ஸ்ப்ளோர் பண்ணவும் முடியல. ஸோ டைம் இல்லாத காரணத்தினால ஃபைனலி நம்ம நின்றுட்டு இருக்க இடம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள்ஸோட வந்து டெஸ்ட் ட்ராக்கில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். ஆக்சுவலாக பின்னாடி நிற்கிற வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தார்வாட் பிளான்ட்டில் வந்து மேனுஃபேக்சரிங் ஆகக்கூடிய வெஹிக்கிள்ஸ். ஸோ உங்களுக்கு ஹெவி வெஹிக்கிள்ஸ்லேருந்து உங்களுக்கு டாடா ஏஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்டில் தான் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த வெஹிக்கிள்ஸ் தான் நமக்கு வந்து பின்னாடி நின்றுட்டுருக்கு. இந்த பிளான்ட்டில் வந்து ஆக்சுவலாக வந்து அந்த மார்கோ போல EV வெஹிக்கிள்ஸ் எல்லாம் எலக்ட்ரிக் பஸ் வெஹிக்கிள்ஸுமே வந்து இங்கே வந்து மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணுறாங்க.
ஸோ டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் இந்த ஃபேக்ட்ரி விசிட்டை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ எனக்கே வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி தான் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட் டைம் நானும் வந்து இதை விசிட் பண்ணியிருக்கேன். பெரிய ஃபேக்ட்ரியாக தான் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் நான் புதுசாக கற்றுக்கிட்டேன் அப்படின்னே சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும், நீங்களும் ஒரு சில விஷயங்களை கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்றத நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.